காங்கிரஸில் மீண்டும் குழப்பம் நீடிப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் 28 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு கையொப்பமிடுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் விமான நிலையத்தில் காத்திருந்த பொழுது KC வேணுகோபால் இன்றைய தினம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் வரவில்லை. இன்றைய தினம் திமுக கூட்டணிக்கு சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை தமிழக காங்கிரசினுடைய கமிட்டி தலைவரே சொல்லிவிட்டு போனார். இன்றைய தினம் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என்று. ஆனால் ஹைகமாண்ட் என சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய உயரிலிருந்து எங்களுக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய உயர் பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேறுபாடு கருத்துக்களுக்கு மத்தியிலும் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ச்சியாக குழப்பம் நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் 31 தொகுதிகளும் 31 சட்டமன்ற தொகுதிகளும் 2 நாடாளுமன்ற மாநிலங்களவை இடங்களும், அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இடங்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் போது முன்னாள் அமைச்சர், மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் இல்லத்தில் சந்தித்துவிட்டு பேசினார். பேசிவிட்டு போனது பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி குழப்பத்தை ஆழ்த்தியிருக்கிறது. இன்று மாலை வருவதாக சொன்ன நிலையில் தற்போது வரை அவர்கள் அறிவாலயத்திற்கு வரவில்லை. திமுக கூட்டணி கட்சி குழுவில் இருக்க கூட தற்போது அறிவாலயத்தை விட்டு புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் குழப்பம் எடுக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை இன்று எதிர் நடக்குமா, ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா என்பது குறித்து கடும் குழப்பத்திற்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி தற்போது நின்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கட்சியுடன் உறவு சுமூகமாக இல்லை என்றும், இந்த கூட்டணியில், அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிலைத்திருப்பது கடினம் என்றும், அவர்கள் நிலைத்திருப்பதற்கான காரணத்தை காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு தருணங்களில் விலக்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அந்த கூட்டணியில் அவர்கள் நிலைத்திருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களாக இருக்கிறது. அடிப்படை காரணம், காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 41 தொகுதிகளை கேட்ட நிலையில் தற்போது 31 தொகுதிகள், அது தொடர்பு மேலும் 2 மாநிலங்கள் உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் 20% இடம் இது இருந்தால்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன் என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடனான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லலையில் தற்போது இவர், அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றதுக்கு இரண்டுக்கும் பல்வேறு வேறுபாடு இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியில் தொடர் குழப்பம் நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தொடர் குழப்பத்தின் காரணமாகவும், அங்க இருக்கக்கூடிய அணிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகவும் திமுக கூட்டணி தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்காமல் இருக்கிறது. தற்போது கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை அறிவாலயத்தில் பேசிவிட்டு போகும் நிலையில் இதற்காக காங்கிரஸ் கட்சிக்காக தற்போது திமுக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்ட பிறகுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை திமுக துவங்க இருக்கிறது. அடுத்த கட்சிகள் கூட ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும் என்று திமுக சார்பில் வேகமாக அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியினால் தடங்கள் ஏற்பட்டு அந்த மற்ற கூட்டணி கட்சிகளுடைய பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி தொடர் குழப்பத்தின் காரணமாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒரு போலவும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஒரு போலவும் இருவேறு கருத்துக்கள் சொல்லி வரும் நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதன் மூலம் திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் குழுவுடன் இந்த பேச்சுவார்த்தையும் தடங்கள் ஏற்படும் ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம், காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலையை காலையில் ஒரு போலவும் மாலையில் ஒரு போலவும் மாற்றி கூறுவதாலும், ஒவ்வொரு தலைவர்களும் வெவ்வேறு கருத்துக்களை கூறுவதாலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா என்பது தற்போது வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பாரி கார்த்திக், அதே மாதிரி இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தையில சுமூகம் ஏற்படாத நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், அது குறித்த விவரங்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தாவேகாவை ஒப்பிட்டு ஒரு கருத்தை கூறினார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தாவேகாவை ஒப்பிட்டு எங்களுக்கு தாவேகாவில் அழைப்பு எடுக்கிறது, எனவே கூடுதலாக இடம் கொடுங்கள், நாங்கள் வேறு வழி இல்லாமல் இல்லை, நாங்கள் என்ஜிஓ நடத்தவில்லை, எங்களுக்கான அதிகாரம், ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் சொல்லப்பட்ட நிலையில்தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் கொடுத்த திமுக மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இடங்களை குறைக்க சொல்லி பேசியிருக்கிறது.
திமுக கூட்டணியில் 2017 முதல் தொடர்ச்சியாக அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்கள் ஒரு இடம் 2 இடம் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 6 புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைய இருக்கிறது. எனவே அனைவருக்கான இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் இடங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களெல்லாம் கோரிக்கை வைத்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 25 இடங்கள் கொடுத்துவிட்டு கூடுதலாக இந்த பிரச்சனையின் அடிப்படையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் அவர்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் 2017 முதல் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என இந்த கூட்டணி கட்சிகள் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று வருகிறது. எனவே வெற்றி பெற்ற கட்சிகளை விடுவதற்காக திமுக தலைமை தயாராக இல்லை. எனவே அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி கேட்கும் இடங்கள் எல்லாம் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகள் கூட மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாத சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 25 இடங்கள் கொடுக்க முடியும் என்று முதற்கட்டமாக பேச்சுவார்த்தையில் முடிவெற்று இரண்டாவது கட்டமாக 3 தொகுதிகள் கூடுதலாக 28 தொகுதிகளும் அதே போல வருகின்ற ராஜ்யசபா தேர்தலில் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியும் என்று திமுக சார்பில் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் கூட கலந்து கொள்ளாமல் இருப்பது திமுக மத்தியில் கடும் அதிருப்தியில் இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல திமுக இது இறங்கி விட முடியாது என்ற அடிப்படையில் தான் இறுதியாக 28 இடங்கள் தான் தர முடியும், அதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று திமுக சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடன் சொன்னாலும் கூட தற்போது வரை தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சட்ட நேரத்தில் செல்ல இருக்கிறது, நாங்கள் அறிவாலயத்துக்கு வர இருக்கிறோம் என்று பேசிவிட்டு அவர் விமான நிலையத்திற்கு சென்ற பின்பு அங்கு நடந்த அதாவது தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருக்கும் நடந்த அந்த ஆர்கியூமெண்டில் பல்வேறு கருத்துக்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தால்தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம், மேலும் எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 30% என்பது உறுதிப்படுத்த வேண்டும், அதையும் இந்த அக்ரிமெண்ட்லேயே போடப்பட்டிருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த 2 நாடாளுமன்ற மாநிலங்களில் உறுப்பினர் இடங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். 31 சட்டமன்ற இடங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கூறியதன் காரணமாக தற்போது குழப்பம் நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்களா, இல்லை இன்றைய தினமும் அவர்கள் வருவேன் என்று சொல்லிவிட்டு வராமல் இருப்பார்களா என்பது காங்கிரஸ் கமிட்டி இன்னும் சட்ட நேரத்தில் முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய வருகைக்காக காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் நிறைய இறங்கி வந்துவிட்டார்கள். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணி கட்சியில் குறைத்து கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியத்துவம் கருதி அவர்களுக்கு கூடுதலாக இடம் கொடுத்த நிலையில் தற்போது அவர்கள் வராது மிகப்பெரிய கேள்விக்குறியும் திமுக கூட்டணி கட்சியில் தேவையில்லாமல் காங்கிரஸ் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடிப்படையிலே இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய தங்களை முடிவை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை திமுக எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் அறிவாலயம் செல்கிறோம் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் நாங்கள் மேலிடத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்வது இருவேறு கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியில் நினைவு நிலையில் அது ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று தற்போது அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகிறார்கள்.